மேஷ ராசிக்கு நல்லா தாங்க இருக்கோம். ஏற்கனவே சனி பெயர்ச்சிக்கு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். வேலை செய்கிற இடத்துல டிரான்ஸ்ஃபர், அதிக சம்பளம், மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல். தமிழ் வருட பிறப்பு ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார். டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷனோடு சேர்ந்த டிரான்ஸ்ஃபர். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு கடன் சேர்ந்துடும், உங்கள் கடன் சேர்ந்துடும். இந்த சனி செவ்வாய் சேரும் காலத்தில் மிக கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பயணத்தில் சில தடைகளும் தடங்கல்களும் இருக்கும். அதனால் ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் டோர்ஸ் ஆர் ஓப்பன். இந்த கதவு மூடி இருந்ததுன்னா 2 கதவு. புத பகவானை வழிபட்டீங்கன்னா ஆரோக்கியம், மன நிம்மதி, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை இதெல்லாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 பராபவ வருட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? மேஷ ராசிக்கு நல்லா தாங்க இருக்கோம். ஏற்கனவே சனி பெயர்ச்சிக்கு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஆங்கில புத்தாண்டுக்கு நிறைய சொல்லியிருக்கோம். பொதுவாகவே தமிழ் புத்தாண்டு அப்படின்போது குரு 3 நிலையில் இருக்கார். உங்களுக்கு 3ஆம் இடத்துல, 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல. இங்கே குரு உச்சம் பெற போகிறார். எல்லாமே 5 மாதம், 4 மாதம், 3 மாதம் அப்படின்னு இருக்கார். அதனால் முதல்ல சுப பலன்களாக நடக்கும். நல்ல வேலை செய்கிற இடத்துல டிரான்ஸ்ஃபர், அதிக சம்பளம், மேலதிகாரிகள் தொல்லை இல்லாமல். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு ஊர் விட்டு ஊர் போகிறதோ, வெளிநாடோ வெளி மாநிலமோ நல்ல தொழில் அமையும். 2வது, படிச்சுட்டு வேலைக்கு போகலாமா, வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாமா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கூட சுப பலனாக நடக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு நாகதோஷம், பித்ருதோஷம், செவ்வாதோஷம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு சுபம் நடக்கும். 12ஆம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வரர் இருக்காரே, 7.5 சனியாச்சே. இது எப்படி சுப பலன் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 தான் கல்யாணம் ஆகும், 7.5 தான் நல்ல உத்தியோகம் கிடைக்கும், ஸ்திர சொத்துக்கள் சேரும். என்ன கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி போராடி வாங்குற மாதிரி இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு ஏதாவது ஒரு இடம் மாறுதல் வந்ததுன்னா ஒத்துக்குங்க. இடம் மாறுதல்ங்கிறது மன நிம்மதியை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு இதை எல்லாத்தை விட தாயோட உறவில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களை குரு 3 பாகமாக இருக்கிறதுனால ஸ்தானபலம் கிடையாது. பார்வை பலத்தினால உங்களுக்கு வருமானங்கள் கூடும், பழைய கடன்கள் தீரும், புதிய வருமானங்கள் புதிய கடன்களும் சேரும். இந்த வருஷம் சனி செவ்வாய் சேரும் காலத்திலையும் சரி, சனி செவ்வாய் ஒன்றா இருக்கிற காலத்திலையும் சரி, பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வேற்று மொழிகளோட ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களோட உறவு வச்சக்கூடாது. நம்ம வேலை என்னவோ அதை பார்க்கணும். கொஞ்சம் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் சுப பலன்கள் நிறைய சொன்னாலும் அனுபவத்தோடு சேர்ந்த சுப பலனாக இருக்கும். ஆகவே ஒரு முறை திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தமிழ் வருட பிறப்பு ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சார். பிரமாதமாக இருக்கும். இந்த பக்கத்துலேயே காலாட்டின்னு உட்காந்தால அவனுக்கெல்லாம் கொடுத்தாங்க, உங்களுக்கு கொடுக்கலையன்ற ஏக்கம். டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷனோடு சேர்ந்த டிரான்ஸ்ஃபர். அதே மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு மேலதிகாரிகள் மட்டும் இல்லை, அந்த கம்பெனியில் இருந்து உங்களுக்கு எல்லாரும் அவங்களே கொஞ்சம் பணம் கொடுத்து தேவையான பொருட்களையும் கொடுத்து உங்களை விற்றுட்டு பணம் கொடுங்கன்னுவாங்க. கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு கடன் சேர்ந்துடும், உங்கள் கடன் சேர்ந்துடும். ஆகவே வெளிநாடோ வெளி மாநிலமோ அக்ரிமெண்ட் போட்டு புதுசாக ஏதாவது தொழில் பண்ணுறதா இருந்தால் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம்.
நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பார்த்து நிறைய பண்ணுவாங்க. இது ஒரு பொன்னான காலம். ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டில் குடும்பமாக்க தனஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால திருமண பாக்கியம் கெட்டி மேளம் கொட்டும். நல்ல வாழ்க்கை வரும். ஏற்கனவே நான் ஜாதக பொருத்தம் பார்த்து பார்த்து தடைப்பட்டு போயிடுச்சு சார் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் நல்ல திருமண வாழ்க்கை நடக்கும். கல்யாணம் நடந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஐஓஎல் ஐவிஎஃப் அதில் கூட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலேயோ ஊர் விட்டு ஊர் போய் படிக்கிறதோ, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான படிப்பு படிக்கிறதோ, புதுமையான படிப்பு படிக்கிறதோ நல்லாயிருக்கும். அதனால் வருமானங்கள் வரும். அதனால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். முதியோர்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம், சளி சம்மந்தமான பிரச்சனைகளும், கால் வலி மூட்டு வலி இருக்கும். ஷேர் மார்க்கெட் செய்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போய் செய்யுங்க. இந்த வருஷம் முழுவதுமே அப் அண்ட் டவுனாக இருக்கும். அதே மாதிரி சனியும் செவ்வாயும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சனி செவ்வாய் சேரும் காலத்தில் மிக கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா பயணத்தில் சில தடைகளும் தடங்கல்களும் இருக்கும். அதனால் மனக்லேச்சமும் குழப்பமும் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இது நன்மை தரும் காலமாக இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு சுபமான ஆண்டாக இருக்கும். தங்கம் வந்து சேரும். சார் தங்கத்தில் இவ்வளோ விலை போட்டிருக்கேன், நான் எப்படி வாங்க முடியுமா அப்படின்னா அதுக்கான வருமானங்கள் வரும். கடன் வாங்கியாவது வீடு வாங்கலாம், கடன் வாங்கியாவது ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கலாம். அதே நேரத்தில் உங்களை புரிஞ்சுக்கிட்டு மேலதிகாரிகள் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புத பலன்களை நடத்த போகிறாங்க. உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். வெயில்லையும் சரி மழையிலையும் சரி ரொம்ப அலைஞ்சிங்க அப்படின்னா அந்த சளி தொந்தரவும், கால் வலி மூட்டு வலி ஜாயிண்ட் பெயின் இருக்கும். மிக கவனமாக இருங்க. ஒரு முறை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சுபமான பலன்கள் மிக அதிகமாக நடக்கும். தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவையும் அடுத்தவங்களுக்கு சொல்கிற நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் வருஷம் எப்படி இருக்கும்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் வருஷம் எப்படி இருக்கும்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே 7-7.5 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. வருமானம் நல்லா வருமா? மன நிம்மதி வருமா? திருமண வாழ்க்கையில் நிம்மதி இருக்குமா? கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குமா? சொந்தங்கள் பந்தங்கள்லாம் விரோதமாக போயிடுச்சு. நட்பு ரீதியாக நமக்கு ஏதாவது கை கொடுக்குமா? புதிய முயற்சிகள் நமக்கு நல்லா இருக்குமா? படிக்கிற பிள்ளைங்க வந்து ஒரே டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, ஒரே ஜாலியாக இருக்காங்களே, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா? பெண்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமும் சரி, பெண்களுக்கு திருமண தடையும் நீர்மா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. குலதெய்வ வழிபாடும் பித்திருக்களுக்கு தர்ப்பணமும் சரியாக செய்யணும். இதை ரெண்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதை செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். வெளிநாடுக்கு போகிறவங்க போகலாம். என்ன சார் வெளிநாட்டில் வந்து இப்போ தான் அமெரிக்காவில் ஒன்றுமே போக முடியலையே, அமெரிக்கா மூடினா என்ன சார்? தமிழன் வந்து எப்போவுமே உழைக்க தெரிந்தவன், பிழைக்க தெரிந்தவன். உழைக்க தெரிஞ்சால் நாட்டில் எங்கே வேணாலும் பிழைக்கலாம். அது எந்த நாடாக இருந்தால் என்ன? ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் டோர்ஸ் ஆர் ஓப்பன். இந்த கதவு மூடி இருந்ததுன்னா 2 கதவு திறந்திருக்கும். ஆக வெளிநாட்டில் போய் படிக்கணும், படிக்கலாம். வேலைக்கு போகணும், போகலாம். படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகணும், போகலாம். மொத்தத்தில் இது ஒரு அற்புதமான காலமாக அமையும். என்ன அந்த கோபத்தை விட்டிங்கன்னா கை கெட்டினது வாய் கெட்டும். அதே மாதிரி தொழிலையும் சரி எல்லோரும் அரவணைச்சு போகணும். கடன் கொடுக்காம தொழில் பண்ணுங்க. புதிய முதலீடுகள் செய்யலாம். ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒழுங்காக நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்கிற மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மொத்தத்தில் திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்து புத பகவானை வழிபட்டிங்கன்னா ஆரோக்கியம், மன நிம்மதி, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை இதெல்லாம் தீரும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் குழந்தைகளும் நீங்களும் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.